ஹலோ கைஸ், இந்த வீடியோல ரொம்ப அட்வான்ஸான ஒரு கான்செப்ட் லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னா என்னங்கிறத பத்தி பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ இந்த லாஜிக்கல் திங்கிங்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஷயம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சிலத உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ லாஜிக்கல் திங்கிங் எந்த மாதிரி ப்ரோக்ராமிங்ல யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஒரு காலேஜ் காம்படிஷன் போனப்போ என்கிட்ட லாஜிக்கல் திங்கிங்கான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாங்க. அது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு வீடு இருக்கு, ஓகேவா? ஸோ அந்த வீட்டில் ஒரு பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா மர்டர் பண்ணப்படுறாரு. ஸோ அந்த பெர்சன் மர்டர் பண்ணது யாரு? ஓகேவா? ஸோ அந்த வீட்ல ஒரு எவிடன்ஸ் குடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சில எவிடன்ஸ் குடுக்குறாங்க. ஸோ அத குடுத்துட்டு இந்த வீட்ல இருக்கக்கூடிய பெர்சன்ஸ்ல 4 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 பேர்ல யார் அந்த கொலைய பண்ணது? அப்படிங்கிற ஒரு லாஜிக்கல் திங்கிங் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணேன்? இதுக்கான ஒரு 6 ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும் அண்ட் ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, கன்சிஸ்டன்சி. ஓகேவா? கன்சிஸ்டன்சி. ஓகேவா? இந்த கன்சிஸ்டன்சி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க ஓகேவா? ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு கிளியரான ரெஸ்பான்ஸா இருக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து பாஸ்ட்ல ஒரு விஷயம் கத்துக்கலாம். ஓகேவா? பாஸ்ட்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஸோ அந்த விஷயத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரசன்ட்ல அப்ளை பண்ணி பார்க்கணும். பிரசன்ட்ல அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ இப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சில விஷயமாவது கண்டிப்பா அதில என்ன இருக்கும் அப்டின்னா, ஒரு ஒத்துப்போகும். ஓகேவா? ஸோ அந்த விஷயத்த வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஈஸியா ஒரு ஒரு கன்க்ளூஷன் மேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி மேக் பண்றோம். ஏன் அப்டின்னா, லைஃப்ல நெறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அத கன்சிஸ்டன்ட்டா நீங்க வந்து வாட்ச் பண்ணும்போது தான் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு லாஜிக்கல் திங்கிங் பவர் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்டின்னா, ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் அப்டின்னா சும்மா ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல. ஸ்ட்ரக்சர் அப்டின்னா, நீங்க இதுக்கு நெறைய ப்ராசஸ் மேக் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ஒவ்வொரு திங்க் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குல்ல. ஸோ, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ மேக் பண்ணி, நீங்க லாஸ்ட்டா ஒரு ரிசல்ட் குடுப்பீங்கல்ல. ஸோ, இத தான் பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்ட்ரக்சர் அப்டின்னு சொல்றாங்க. இந்த ப்ராப்பரான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க விளக்கணும். ஓகேவா? ஸோ, நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இப்டி ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு மேக் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் திங்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் த லாஸ்ட் இது எல்லாத்தையுமே ஒரு கன்க்ளூஷன்குள்ள கொண்டு வந்து, ஓகே இதுதான் ட்ரூவா இருக்கும் அப்படின்னு ஒரு ரிசல்ட் குடுக்குறீங்கல்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர ப்ராப்பரா மேக் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் பைத்தான்ல நம்ம சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த கான்செப்ட் மாரி தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அண்ட் தேர்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா, வேலிடிட்டி. இது வந்து நம்ம வந்து எப்படி ஒரு விஷயத்த வந்து ரியல் லைஃப்ல எக்ஸ்பிளைன் பண்றோமோ, அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான திங். இங்க பாருங்க. ஓகேவா? ஸோ எப்படின்னா, நீங்க ஒரு மருந்து வாங்குறீங்க. ஆர் வந்து நீங்க ஒரு ஒரு உங்க கம்பெனிக்கு ஒரு கரெக்ட்டான ஒரு விஷயத்த சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு ப்ராடக்ட்ன்னு வச்சுக்கலாம். அண்ட் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஸோ இந்த 2மே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெர்சனா உங்களுக்கு குடுக்குறாங்க. ஓகேவா? அதோட எப்படி சொல்றது? அதோட ம் குவாலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ப்ராடக்ட்டும், அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் 100% கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணி வாங்கணும். இத தான் பார்த்தீங்க அப்படின்னா, வேலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, நீங்க எவ்வளோ இருக்கலாம், ஓகேவா? என்ன ப்ராடக்ட்னாலும் இருக்கலாம். பட் அந்த ப்ராடக்ட்ட அனலைஸ் பண்ணி, அதோட குவாலிட்டி செக் பண்ணி நீங்க குடுக்குறீங்கல்ல, ஸோ இது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு. ஸோ இத தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேலிடிட்டி ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ரியல் லைஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ அந்த மர்டர் கேஸ்ல இவங்க தான் வந்து குற்றவாளி. ஓகேவா? ஸோ கரெக்ட்டா நீங்க சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா வந்து நீங்க வந்து சும்மா இவரு தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிற முடியாது. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலிடிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இதுல வந்து நீங்க வந்து கரெக்ட்டான ஒரு பெர்சன் அண்ட் இதுக்கான ரீசனையும் நீங்க கரெக்ட்டா குடுக்கணும். ஸோ இது ட்ரூவா இருந்துச்சு மட்டும் தான் நீங்க அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஓகேவா? ஸோ அண்ட் 4த் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இதுவரைக்கும் பார்த்தது கன்சிஸ்டன்டி கன்சிஸ்டன்சி, ஸ்ட்ரக்சர் அண்ட் வேலிடிட்டி. இந்த மாரி 3 அட்வான்ஸான கான்செப்ட் பார்த்தோம். 4த் கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு போலீஸ் கேஸ வச்சு நம்ம வந்து லைவா பார்க்கலாம். எப்படின்னா, எவிடன்ஸ் பேஸ்ட். அதாவது எவிடன்ஸ் பேஸ்ட் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு போலீஸ் இருக்காங்க. ஒரு இடத்துல இப்போ ஒரு மர்டர் நடந்திருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ ஓகேவா, இந்த இடத்துல இப்போ ஒரு மர்டர் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லா பிளட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு மர்டர் நடந்திருக்கு. போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க எத லிசன் பண்ணுவாங்க அப்படின்னா, சிசிடிவி. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல இருந்தக்கூடிய பெர்சன்ட்ட கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க லைவா பார்த்த விஷயம் என்ன? அப்படின்னு கேட்டு, அண்ட் இத பத்தி நெறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. நெறைய பேர்ட்ட இத பத்தி அங்க அதாவது அந்த ஏரியால இருந்த நெறைய பேர்ட்ட கேட்பாங்க. அண்ட் அந்த பெர்சன்ட்ட நெறைய விசாரிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு எவிடன்ஸ் ஸோ இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு இத வச்சு பேஸ் பண்ணி
ஒரு ட்ரூ இன்ஃபர்மேஷன் குடுப்பாங்கல்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, எவிடன்ஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் எடுத்த உடனே ஒரு விஷயம் பண்ணாம, எல்லார்ட்டயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி, ஸோ அத வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறோம்ல. ஸோ அதாவது எப்படின்னா, ஒரு மர்டர் நடந்திருக்கு ஒரு வீட்ல நான் சொன்னேன்ல. ஸோ அதுல எல்லாரும் என்ன ஏதாவது அது எல்லாருமே ஒரு டயலாக் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுல எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வச்சு, ஓகே இவங்க தான் குற்றவாளியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் குடுக்குறது தான் பார்த்தீங்க அப்படின்னா, எவிடன்ஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் த 5த் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, அப்ஜெக்டிவிட்டி. அப்ஜெக்டிவிட்டி அப்டின்னா, நீங்க வந்து லைவா விசாரிக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, ஒரு கேஸ் பத்தி. ஸோ 4 பெர்சன் இருக்காங்க. 4 பேர்ல ஒருத்தங்களோட டயலாக் அதாவது 4 பேர்ட்டயும் விசாரிச்சிருக்கீங்க. ஸோ இத வச்சு ஒரு எவிடன்ஸ் மேக் பண்ணியிருக்கீங்க. இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்க அவங்கட்ட போய் விசாரிக்கும்போது, அவங்க வந்து எமோஷனலா ஓகேவா? எமோஷனல் எமோஷனலா உங்கட்ட வந்து நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. அவங்க வந்து எங்க அப்பா மாதிரி, அவங்கள நான் எப்படி கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாரி எமோஷனலாவும் சரி, வேற ஏதாவது ஒரு வழிகள் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதாவது எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப டீப் ரிலேஷனா இருக்கும். ஓகேவா? அந்த டைம்லயும் சரி, நீங்க எதுலயுமே இது பண்ணக்கூடாது. அதாவது அப்ஜெக்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எமோஷனலா அத ஹேண்டில் பண்றதும் சரி, அதே மாரி இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஃபேர் அவங்க பக்கம் தான் ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதையும் சரி, எதையுமே இல்லாம, உண்மை யார் பக்கம் இருக்கு அப்படிங்கிறத மட்டுமே வச்சு நீங்க ஒரு அப்ஜெக்டிவ் குடுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ஜெக்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ஜெக்டிவிட்டி. ஓகேவா? அண்ட் லாஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா, கிளாரிட்டி. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம்ல. ஸோ எல்லாத்தையும் பண்ணிட்டு, கடைசியில கரெக்ட்டா இதுதான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம, அத தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். ஒரு விஷயம் இவ்வளவும் பண்ணிட்டீங்க. பட் அத எக்ஸ்ப்ளைன் பண்ணல தெளிவா. அப்படின்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆவாது. இவ்வளவு தூரம் நடந்தது எல்லாமே ரிசர்ச்சுமே வேஸ்ட்டா போயிரும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் பண்ணிட்டு, கரெக்ட்டா கிளாரிட்டி அவுட்புட். ஒரு கரெக்ட்டான ஒரு விஷயத்த கரெக்ட்டா ஒரு விதமா ஒரு அவுட்புட்டா குடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுல தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 6 ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, லாஜிக்கல் திங்கிங்கோட பேஸ் நாலேட்ஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பேசிக்கா மூவ் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்துலயுமே. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.